வணக்கம். இன்றைக்கி வந்து கோல்டோடைய 26 மே 2021 டெய்லி அனலைசிஸ் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக நம்ம நேற்று சொன்ன மாதிரி ரிஸ்க் எடுத்துருக்குறாங்க, நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 1889.90 அந்த ஜோனுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 1900 வரைக்கும் டார்கெட் கரெக்டாக அக்யூரேட்டாக அது வரைக்கும் போயிருக்கு. இப்போ என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து 1900 எபோவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, நம்ம வீக்லி அனலைசிஸில் சொன்னோம் 1900 எபோவ் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறவங்க 1900 எபோவ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கி என்ன பண்ணலாம், அதாவது இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ப்ரீவியஸாக நம்ம டெய்லி அனலைசிஸில் டெய்லி கேண்டிலில் வச்சு நான் சொல்கிறேன், நம்ம வீக்லியில் நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து இந்த ஒரு சேனலில் ஆக்சுவலாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த ஒரு சேனலில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் என்ன அப்படின்னா இப்போ சேனல் கிட்ட இருக்குது, இன்னும் பிரேக் அவுட்டே க்ளோஸ் ஆகலை. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த சேனலை விட்டு வெளியே போய் இன்றைக்கி கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, லாங் டேர்முக்கு சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா, க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து தென் இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு அதிகப்படி சான்சஸ் இருக்குது. அதாவது 1950 ஜோன் வரைக்குமே போகிறதுக்கு, 57 அந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போது இதை வந்து நம்ம டெய்லி, அதாவது இன்ட்ராடே இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா நம்ம 1 hour சார்ட்டில் போனோம். இப்போது இந்த 1 hour சார்ட்டில் ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து 1900 இந்த ஜோன் சரிங்களா. நான் மார்க் பண்ணிக்கிறேன். அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக சரிங்களா, மார்க்கெட் நேற்று நைட்டு க்ளோஸ் ஆனது இங்கே தான், க்ளோஸ் ஆனது இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. தென் எகெயின் மார்க்கெட் மேலே போயிட்டு தென் இப்போ இங்கே நிற்குது சரிங்களா, மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா இந்த 1900 ஜோன் தான் வந்து மார்க்கெட்டை வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டுக்கு, அதாவது என்ன அடுத்தது என்ன ஆக போகுதுங்கிறது இந்த ஜோன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜோன் சரிங்களா, பையா இல்லை செல்லா அப்படிங்கிறது. இப்போது மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் நாட் எக்ஸாம்பிள், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 1900க்கு கீழே ட்ரேட் ஆகலை, இந்த இடத்துலையே மார்க்கெட் வந்து நிற்கிறான், ஸ்டாக்னெண்ட் ஆகிறான் அப்படின்னா நீங்கள் வந்து பை எடுத்துடலாம். 1957 வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 1900 டெல்லியில் பார்க்கும்போது இந்த ஜோன் 1930 இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது சரிங்களா. 25 வரும்னு நினைக்கிறேங்க. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், தென் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, தென் இந்த ரெசிஸ்டன்ஸு நம்ம பார்க்கும்போது 1925 ஜோன் சரிங்களா. இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் நீங்கள் ட்ரேடு எடுக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 1957 போகும். அதாவது நான் இன்ட்ராடேக்கு இந்த லெவல் சொல்கிறேன். நீங்கள் லாங் டேர்மாக நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டாப் லாஸ் மூவ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், 1957 வரைக்கும் மூவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருந்தால் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இது வந்து பைக்கு. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு சினாரியோ வந்து என்ன அப்படின்னா, இது வந்து 1900 எபோவ் ஹோல்டு ஆனால் இந்த சினாரியோ 1900 பிலோ வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதாவது நல்லா கேட்டுக்குங்க, இந்த ஜோன் 1900 இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் எகெயின் வந்து செல் தான் ஆகுங்க. அது எது வரைக்கும் அப்படின்னு டார்கெட் பார்க்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஜோனில் வருது சரிங்களா. அது லெவல் பார்த்தீங்கன்னா 1885 சரிங்களா, 84.98 85 சரிங்களா மார்க்கெட். அதாவது இந்த இடத்து இங்கே க்ளோஸ் ஆகி இந்த 1900 கீழே வந்து மார்க்கெட் இங்கே கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் மார்க்கெட் வந்து எகெயின் வந்து செல். ஓகே, செல் எடுக்கலாங்க. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதையும் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த ஜோன் வருங்க 1873 ஜோன் வருங்க சரிங்களா.
இது ஒரு சப்போர்ட் ஜோன், இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன், இங்கே ஒரு சப்போர்ட், இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் இங்கே வரும். அதனால் நம்ம ட்ரா பண்ணிடலாம். இன்கேஸ் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா எகெயின் மார்க்கெட் வந்து இங்கே டவுன் இங்கே வரைக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து என்ன டெசிஷன் எடுக்க போகுது அப்படின்னா, இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் இருக்கா, இல்லை இதுக்கு கீழே வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணி கூட ட்ரேடு எடுக்கலாம். சரிங்களா? இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே இப்போது மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே நிற்குதா இல்லை என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஆக்சுவலாக இங்கே ரிஜெக்ஷன் கேண்டில் இங்கே கொடுத்துருக்கு பை. நான் இப்போ இங்கே இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். என்னோடய டாப் லாஸ் வந்து ஆக்சுவலாக இதுதான் என்னோடய டாப் லாஸு. இதுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா செல் தானே. ஸோ அதனால் நான் டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு பை எடுத்திருக்கேன். பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன மூவ்மெண்ட் அப்படின்னு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கூட ஒரு சின்னதாக ஒரு பை எடுக்கலாம். ஆனால் டாப் லாஸ் இதுதான். சரிங்களா? டாப் லாஸ் இங்கே வரும் பைக்கு. ஏன்னா செல் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா தென் செல். அப்புறம் இந்த பை வச்சுட்டு இருக்கிறதுல காரியம் இல்லை. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. இல்லை சார் நீங்கள் சொன்னீங்க பை வச்சேன், பட் ஆனால் இன்னும் ஹோல்ட் பண்ணுறேன், இன்னும் மேலே வருமா அப்படின்னு எங்களை கேட்கக்கூடாதுன்னு இல்லை, கேட்டு பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. என்னென்னா செல்லு எடுக்கிறாங்க, சரி ஓகே, இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பை ட்ரெண்ட் அப்படின்றோம். அதுக்கு மேலே வச்சுட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. நீங்கள் நம்ம வச்சுட்டு இருக்கிறதுனால ஒன்று டென்ஷன் தான் வரும், ரெண்டாவது என்ன அப்படின்னா வேறு எந்த ட்ரேடும் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து என்ன லாஸாக இருந்தாலும் நம்ம கட் பண்ணணும். அதுக்கு என்னென்னா நீங்கள் கரெக்டான லாட் எடுத்திருந்தால் தான் அதை நீங்கள் செய்ய முடியும். அதனால தான் நம்ம கரெக்டாக லாட்டை எடுங்கன்னு சொல்கிறது காரணமே அதுதான். நீங்கள் ஒரு 100 USDக்கு 0.05 0.03 எடுத்திங்கன்னா உங்களால் கட்டு பண்ண முடியாது. ஏன்னா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு $50-60 இருக்கும். எப்படி கட் பண்ணுவீங்க? 60% நம்மளோட கேபிட்டல் போயிடும். இதுவே 0.01னா ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு $5 $10 அவ்வளோதான் லாஸ் ஆயிடும். க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ட்ரேட் எடுத்து அதில் ப்ராஃபிட் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதை யாருமே நினைக்கிறதே இல்லை. நம்ம ஒரே நாளில் ப்ராஃபிட் பண்ணோம், அது என்ன கணக்குன்னே புரியல. பட் ஆரம்பத்தில் நம்ம வந்து தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டோம். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சே அதை தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தான் அதை மாற்றி ஆகணும், வேறு வழியே இல்லை. சரிங்களா? ஓகே, பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். அதுவும் இல்லை, இப்போ நியூ சிஆர்எம் நம்மளோட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நிறைய பேர்த்துக்கு இன்னும் அப்டேட் ஆகலை. பொறுமையாக இருங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க பொறுமையாக இருந்துட்டு நம்ம அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்கலாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டேரெக்டாக நீங்கள் போயிட்டு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நம்ம லிங்க்கில் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. பார்த்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். லாட் சைஸ் கரெக்டாக யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள்.